அமெரிக்காவின் இந்த திடீர் ராணுவ குறைப்பு நடவடிக்கைகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தங்களின் பாதுகாப்பு பட்ஜெட்டை மறு பரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்தியும் இருக்கின்றது. இதுவரை நேட்டோவில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு செலவிலும் உள்கட்டமைப்பிலும் அமெரிக்காவை பெரும் பங்கை வகித்து வந்தன. இதனால் பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் தங்களின் உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ராணுவத்திற்கான செலவுகளை குறைத்தே வைத்திருந்தன. ஆனால் இப்போது ட்ரம்பின் அமெரிக்க ஃபர்ஸ்ட் கொள்கை தந்திருக்கும் சாட்டையடியானது ஐரோப்பிய நாடுகள் தங்களின் ஜிடிபியில் கணிசமான தொகையை ராணுவத்துக்காக ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அமெரிக்கா தன் படைகளை திரும்ப பெற்றால் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஐரோப்பிய நாடுகள் பில்லியன் கணக்கான யூரோக்களை செலவழித்து புதிய ஆயுதப்படைகளையும் தொழில்நுட்பங்களையும் வாங்க வேண்டியிருக்கும். இது ஏற்கனவே பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் சுமையாக மாறும் என்பதில் ஐயமில்லை. ஜெர்மனியிலிருந்து படைகள் குறைக்கப்பட்டு போலந்துக்கு படைகள் அதிகரிக்கப்படும் ட்ரம்பின் அதிரடி முடிவானது புவிசார் அரசியலில் ஒரு புதிய போரை தூண்டக்கூடும் என அஞ்சப்பட்டும் இருக்கின்றது. போலந்து நாடு என்பது ரஷ்யாவின் எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு மூலோபாய பகுதியாகும். ஜெர்மனியில் அமெரிக்க படைகள் இருப்பது தூரத்து அச்சுறுத்தலாக ரஷ்யாவால் பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. ஆனால் போலந்தில் கூடுதலாக 5000 அமெரிக்க வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பது ரஷ்யாவின் வீட்டு வாசல்லேயே அமெரிக்கா ஆயுதங்களை இறக்குவதற்கு சமமாகும். போலந்தில் அமெரிக்க படைகளின் அதிகரிப்பு ரஷ்யாவுக்கு விடுக்கப்படும் நேரடி சவாலாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. இது உக்ரைன் விவகாரத்தில் ஏற்கனவே பதற்றமடைந்துள்ள ஐரோப்பிய எல்லையில் மேலும் ஒரு போருக்கான சூழலையோ அல்லது கடுமையான பனி போரையோ உருவாக்க வழிவகுக்கும். ட்ரம்பின் இந்த ஆதரவான அரசியல் நேட்டோவின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு கேள்விக்குறியாக மாறியும் இருக்கின்றது. நேட்டோ என்பது ஒரு உறுப்பு நாட்டின் மீது நடத்தப்படும் தாக்குதல் அனைத்து நாடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்ற கூட்டு பாதுகாப்பு உடன்படிக்கையின் அடிப்படையில் இயங்கும் ஒரு அமைப்பாகும். ஆனால் அமெரிக்காவின் தற்போதைய போக்கு இந்த உடன்படிக்கையின் ஆன்மாவையே சிதைப்பதாக நேட்டோவின் பிற நாடுகள் குற்றம் சாட்டியும் வருகின்றது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு உதவ மறுத்ததற்கான ஜெர்மனியை தண்டிப்பதும் தன் கொள்கைகளுக்கு இணங்கி போகும் போலந்துக்கு பரிசளிப்பதும் நேட்டோவுக்குள் விருப்பு வெறுப்பு அரசியலை புகுத்தியும் உள்ளது. இது நேட்டோ உறுப்பு நாடுகளிடையே ஒருவரையொருவர் சந்தேக கண் கொண்டு பார்க்கும் சூழலை உருவாக்கியும் இருக்கின்றது. நாளை நமக்கு அமெரிக்காவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அமெரிக்கா நம்மையும் கைவிடுமா என்ற அச்சம் இப்போது இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் பிற சிறிய ஐரோப்பிய நாடுகளிடையே எழுந்தும் இருக்கின்றது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ எவ்வளவுதான் சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் ஐரோப்பிய தலைவர்கள் இப்போது மாற்று வழிகளை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டனர். நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க்கோ குறிப்பிட்டதைப் போல அமெரிக்காவை சார்ந்திருப்பது இனி ஆபத்தானது என்பதை ஐரோப்பா உணர்ந்துவிட்டது. இதன் விளைவாக அமெரிக்காவை சாராத ஐரோப்பிய நாடுகளுக்கென்று பிரத்யேக ஒரு கூட்டு ஐரோப்பிய ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் வலுப்பெற்று வருகின்றது. பிரான்ஸ் ஜனாதிபதி போன்ற தலைவர்கள் நீண்ட காலமாகவே இந்த யோசனையை முன்வைத்து வருகின்றனர். ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்கள் ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் ஒரு வலுவான ராணுவ கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளும் செயல்முறையை விரிவுபடுத்தும் என்றே தோன்றுகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் இந்த முரண்பட்ட முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ மேற்கொண்டு வரும் தூதரக சமாதான முயற்சிகளும் உலக அரசியல் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நகர்வதை காட்டுகின்றது. அமெரிக்கா உலகளாவிய தர்மகர்த்தா என்று தன் பக்கமும் பாத்திரத்திலிருந்து விலகி தனது சொந்த லாப நட்டங்களை மட்டுமே பார்க்கும் ஒரு வணிக போக்கை கடைபிடிக்க தொடங்கிவிட்டது. அமெரிக்காவின் இந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையானது நேட்டோவை பலவீனப்படுத்தினால் அது சீனா மற்றும் ரஷ்யா போன்ற மாற்று உலக அதிகார மையங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் ஒற்றுமையை காத்து தங்களின் பாதுகாப்பை தாங்களே எவ்வாறு பலப்படுத்தப் போகின்றது என்பதால் உலக அமைதியின் எதிர்காலம் அடங்கியும் இருக்கின்றது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நிலவி வரும் இந்த இழுபறி நிலைக்கு இரு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்களாக வேரூன்றியிருக்கும் கடுமையான நம்பிக்கை பற்றாக்குறை மிக முக்கிய காரணமாக அமைந்தும் இருக்கின்றது. கடந்த காலங்களில் எட்டப்பட்ட சர்வதேச உடன்படிக்கைகளை அமெரிக்கா தன்னிச்சையாக முறித்துக் கொண்டு வரலாற்று கசப்பான அனுபவங்கள் ஈரானுக்கு காணப்படுகின்றது. இதனால் தற்போதைய பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கொடுக்கும் வாக்குறுதிகளை ஈரான் அவ்வளவு எளிதில் நம்ப தயாராக இல்லை.
அதேபோல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் செயற்பாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கருதி வருகின்றது. இந்த இருதரப்பு சந்தேகங்களே சமாதான மேடையில் ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்கு முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது என்பதை இஸ்மாயில் பகாயின் கூற்று பிரதிபலிக்கின்றது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே முதன்மை நோக்கமாக இருந்தாலும் அதற்கு பின்னணியில் கடுமையான பொருளாதார நிபந்தனைகளும் மறைந்திருக்கின்றன. அமெரிக்கா விடுத்துள்ள கடுமையான பொருளாதார தடைகளால் ஈரானின் உள்நாட்டு பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியும் இருக்கின்றது. அமைதி உடன்பாடு எட்டப்பட வேண்டுமானால் போரை நிறுத்துவதோடு மட்டுமின்றி தங்களின் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் வாஷிங்டன் தரப்போ ஈரான் தனது பிராந்திய ராணுவ நகர்வுகளை குறைத்துக் கொண்டால் மட்டுமே தடைகளை நீக்க முடியும் என்ற பிடிவாதமான போக்கை கொண்டும் இருக்கின்றது. இந்த இருவேறு துருவ நிலைப்பாடே பேச்சுவார்த்தை வாரங்களா அல்லது மாதங்களா என இழுபறியில் நீடிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தை என்பது வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலானது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகின்றது. சவுதி அரேபியா, இஸ்ரேல், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையின் ஒவ்வொரு நகர்வையும் மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானுடன் ஒரு சுமூகமான உடன்பாட்டை எட்டினால் அது பிராந்தியத்தில் தங்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிவிடுமோ என்ற அச்சம் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு காணப்படுகின்றது. இதன் காரணமாக பேச்சுவார்த்தை மேடையில் அமெரிக்காவுக்கு வெளியிலிருந்து வரும் அரசியல் அழுத்தங்களும் அந்த இறுதி உடன்பாட்டை தள்ளி போட்டுக் கொண்டே செல்கின்றது. அணுசக்தி விவகாரத்தை இந்த மேடையில் விவாதிக்கவில்லை என்று பகாயி குறிப்பிட்டிருப்பது ஒரு மூலோபாய உத்தியாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏனெனில் ஒரே நேரத்தில் போர் நிறுத்தம் மற்றும் அணுசக்தி கட்டுப்பாடு போன்ற இரண்டு பெரிய சிக்கலான விவகாரங்களை விவாதிப்பது பேச்சுவார்த்தையை முற்றிலும் முடக்கிவிடும் என்பதை இரு நாடுகளும் உணர்ந்தும் இருக்கின்றது. முதலில் போரை நிறுத்தி பிராந்தியத்தில் தற்காலிக அமைதியை ஏற்படுத்திய பிறகு இரண்டாவது கட்டமாகவே அணுசக்தி விவகாரத்தை கையில் எடுக்க இரு தரப்பும் திட்டமிட்டும் இருக்கின்றது. இந்த அணுகுமுறை தற்காலிகமாக பதற்றத்தை குறைத்தாலும் அணுசக்தி விவகாரத்தில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படாத வரை இந்த அமைதி உடன்பாடு முழுமையாக இருக்காது என்பதே சர்வதேச அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக இஸ்மாயில் பகாயி விடுத்துள்ள இந்த அறிக்கை உலக நாடுகளுக்கு ஒரு யதார்த்தமான எச்சரிக்கையாகும். தூதரக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டால் மட்டுமே ஒரே இரவில் அமைதி ஏற்பட்டு விடாது என்பதை இது காட்டுகின்றது. போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள மத்திய கிழக்கில் துப்பாக்கி முறைகள் மௌனமாகுவதற்கு இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் இருதரப்பு விட்டுக் கொடுப்புகளும் தேவைப்பட்டு இருக்கின்றது. வாஷிங்டன், தெஹ்ரான் தங்களின் ஆழமான கருத்து வேறுபாடுகளை கடந்து எப்போது இந்த இறுதி உடன்பாட்டை எட்டுகின்றன என்பதை பொறுத்தேதான் உலக பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையும் சர்வதேச அமைதியும் தங்கியும் இருக்கின்றது. அதுவரை உலக நாடுகள் தங்களின் மூச்சை அடக்கிக் கொண்டு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டும் இருக்கின்றது.